மனசோட பின்னி பிணைஞ்சிட்டு இருக்கீங்க. அதனால அந்த வலிய, அந்த வேதனைய, அந்த கஷ்டத்த அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. மனசோட பிரிந்து செயல்படக்கூடிய நுட்பத்த தெரிஞ்சுக்கல. மனசு வேற, நீங்க வேற அப்படிங்கிற பக்குவத்துக்கு வரல. ஒண்ணா பின்னி பிணைஞ்சிட்டு இருக்கனால தான், அந்த வலி, அந்த வேதனை, அந்த கஷ்டம் எல்லாம் மனசு அனுபவிக்குது. மனசு அனுபவிக்கிறதுனால என்ன ஆகுது? உடம்பு பாதிப்படையுது. மனசும் உடம்பும் ஒண்ணுக்கொண்ணு ரிலேட்டிவா தான் இருக்கு. மனசு பாதிக்கப்பட்டா உடம்பும் பாதிப்படையும். உடம்பு பாதிப்படையும் போது உங்களோட மனசும் பாதிப்படையும். மனசு தான். நீங்க மனசுல இருந்து பிரிந்து செயல்படக்கூடிய அந்த நுட்பத்த தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். மனசு தான் உங்களுக்கு எல்லா பிரச்சனைக்கும் காரணம்ங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். நீங்க இப்ப ஒரு பல கோடி சொத்துள்ள ஒரு வீட்ட விக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப நாளா முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு பார்ட்டி வராரு. சரின்னு அந்த வீட்ட பார்க்க கூட்டிட்டு போறீங்க. அப்ப என்ன ஆகுது? அந்த பல கோடி சொத்துள்ள அந்த பங்களா தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கு. அத பார்த்தோன்னா உங்களால தாங்க முடியல. அப்படியே ரொம்ப வேதனைக்கு உள்ளாகுறீங்க. கஷ்டப்படுறீங்க. அப்படியே நிலைகுலையுறீங்க. உங்களால சாதாரணமா இருக்க முடியல. அப்ப என்ன பண்றாங்க? உங்களோட அண்ணனோ, தம்பியோ அப்ப வராரு. அத பார்த்துட்டு அவர் என்ன சொல்றாரு? "இல்ல அழுகாத, கஷ்டப்படாத. இப்பதான் இந்த வீட்டுக்கு நான் அட்வான்ஸ் வாங்கிட்டு வரேன்." அவரும் இந்த வீட்டை இடிச்சிட்டு வேற தான் இங்க கட்ட போறாராம். அதனால கஷ்டப்படாதங்கிறார். அந்த அழுது புரண்டு கத்துனவரு ஒரே செகண்ட் தான். அப்படியே மாறிட்டார். அப்படியே ஒரு ஆனந்தம் வந்துருச்சு. சந்தோஷம் வந்துருச்சு. என்ன அப்பங்க? என் வீடு. என் வீடுன்னு சொல்றது எது? உங்களுடைய மனசு. உங்க மனசுல இருக்க பற்று. என் வீடுன்னு சொல்லும்போது அங்க கஷ்டம் வருது. இது என் வீடு இல்ல, யாருக்கோ வித்தாச்சு அப்படிங்கும்போது அங்க கஷ்டம் வரல. இதுல இருந்தே நீங்க புரிஞ்சுக்கலாம் எது கஷ்டப்படுத்துது அப்படின்னு. இந்த உதாரணம் எல்லாத்துக்கும் சொல்லிட்டே போலாம். பணம் கொண்டு போறீங்க. உங்களோட பணத்தை திருடிட்டு போனா கஷ்டப்படுறீங்க. இதே நீங்களும் உங்க நண்பரும் பேசிக்கிட்டே போறீங்க. உங்க நண்பர் பேக்ல 1,00,000 பணம் வச்சிருக்காரு. திருடன் வந்து எடுத்துட்டு போயிட்டான். அப்ப உங்களுக்கு அந்த கஷ்டம் வராது. என்னன்னா உங்க மனசுல இருக்க பற்றுதான். என்னுடைய பணம், என்னுடைய குடும்பம், என்னுடைய சொந்தம், என்னுடைய வீடு, என்னுடைய காரு, இதுதான் எல்லாத்துக்கும் பிரச்சனை, எல்லாத்துக்கும் காரணம் இதுதான். என்னுடையது அப்படிங்கிறது தான். அதுக்கு என்னன்னா நீங்க வேற, மனசு வேறங்கிறத ஃபர்ஸ்ட் உள்வாங்கணும். அடுத்து உங்கள்ல இருந்து அந்த மனச பிரிச்சு செயல்படக்கூடிய அந்த தன்மைக்கு வரணும். அப்ப என்ன நடந்தாலும் பாதிக்காது. வெளித்தன்மை சார்ந்து செயல்பட மாட்டீங்க. உள்ளதான் சார்ந்து செயல்படுவீங்க. எதுவுமே ஒண்ணு கூட உங்களை ஒரு சின்ன விஷயத்திலிருந்து பெரிய விஷயம் வரைக்கும் உங்களை பாதிப்பை ஏற்படுத்த முடியாது. ஏன்னா பிரிஞ்சிட்டீங்க. நீங்க வேற, மனசு வேறன்னு பிரிஞ்சிட்டீங்க. நீங்கங்கிறது எப்பவுமே ஒரு அமைதியிலையும் ஆனந்தத்திலையும் தான் இருக்கீங்க. அதனால என்ன நடந்தாலும் உங்களுக்கு அது ஒரு பாதிப்பை தராது. அந்த நீங்க அப்படிங்கிறது அந்த உயிர்த்தன்மையான என்னன்னா அது ஒரு பிளாங்க். எந்த எண்ணமும் இல்லாத, எந்த சிந்தனையும் இல்லாத ஒரு வெட்ட வெளித்தன்மையானது தான் நீங்கங்கிறது. உங்களுடைய உயிர்த்தன்மைங்கிறது அதுதான்.